சிவாய திருச்சிற்றம்பலம். இன்று நாம் அகஸ்தியர் திருவாய் மலர்ந்து அருளிய பூஜா விதி 200 என்ற பாடலில் ஒரு சில பாடல்களை பார்க்கலாம். முதலில் அகஸ்தியரை பற்றி தெரிந்து கொள்வோம். அகஸ்தியரை பற்றி தெரியாதவர்கள் யாருமே இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஏனென்றால் அகஸ்தியர் எம்பெருமானார் 18 சித்தர்களில் முதன்மையானவராக கருதப்படுகிறார். சப்த ரிஷிகளில் ஒருவராகவும் சிவபெருமானின் பிரதான சிஷ்யராகவும் இவர் கருதப்படுகிறார். இவர் நிறைய பாடல்களை எழுதியுள்ளார்கள். அவைகள் காலத்தால் ஒரு சிலவைகள் அழிந்தன. அதில் சில பாடல்களே இன்று வரையிலும் இருக்கிறது. அடியேன் எனக்கு தெரிந்த வகையில் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். இதில் தவறுகள் ஏதேனும் இருந்தாலும் பொறுத்தருளி மன்னிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் எழுதிய பூஜா விதி 200 முதல் பாடலை பார்க்கலாம். காரணமாம் சிவயோக சித்தர் பூஜை களங்கமற சொல்லுகிறேன் நன்றாய் கேளு. பூரணமா மௌனமல்லோ ஞான வாழ்க்கை புகழான அஷ்டாங்கம் நடனமாடும் ஜீரணமாய் போகாமல் பூஜை மார்க்கம் செப்பினேன் மனம் தெளிந்த சித்தர்க்கையா. வாரணமா முகத்தோனே முதலே பூஜை மற்றதொரு பூஜையெல்லாம் பிறகு செய்யே. இந்த பாடலில் அவர் சித்தர்கள் செய்கின்ற அந்த சிவயோக பூஜை முறைகளை கூறுகிறார். அகஸ்தியர் பின்பற்றிய மார்க்கம் சித்த மார்க்கமே ஆகும். சித்தர்களினுடைய மார்க்கம். சித்தர்கள் அனைவருமே பக்தி, யோகம், ஞானம் இதில் எல்லாவற்றிலும் அவர்கள் கைதேர்ந்து இருந்தார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் சிவயோக பூஜையை களங்கமற சொல்லுகிறேன் நன்றாய் கேளு. பொதுவாக இவருடைய பாடல்கள் அனைத்துமே அகஸ்தியரும் அவருடைய சீடரான புலஸ்தியரும் பேசுவது போலவே அந்த பாடல்கள் அனைத்தும் உரையாடலாகவே இருக்கும். புலஸ்தியர் தன்னுடைய குருவான அகஸ்தியரிடம் கேள்விகளை கேட்பார். அதற்கு அவர் பதில் உரைக்கிறார். நான் பூஜை முறைகளை களங்கமில்லாமல் தெளிவாக சொல்லுகிறேன், நன்றாய் கேளப்பா என்கிறார். பூரணமா மௌனமல்லோ ஞான வாழ்க்கை. ஞான வாழ்க்கை என்பது ஒரு பூரணமான மௌனம் நிலையேதான் ஞான வாழ்க்கை என்கிறோம். இந்த ஞான வாழ்க்கை அஷ்டாங்க யோகத்தின் மூலமே கைகூடும். யோகம் என்பது பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகமாகும். இந்த அஷ்டாங்க யோகம் என்பது எல்லோராலும் கடைபிடிப்பது சிரமம் என்பது ஆகையால் அவர் கூறுகிறார், மனம் தெளிந்த சித்தர்க்கையா, அதாவது பூஜை மார்க்கம் செப்பினேன் மனம் தெளிந்த சித்தர்க்கையா. பூஜை விதிகளையும் நான் மனம் தெளிந்த சித்தர்களுக்கு கூறுகிறேன் என்று சொல்லி கூறத் தொடங்குகிறார். வாரணமா முகத்தோனே முதலே பூஜை. முதலில் கணபதிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். வாரணம் என்றால் யானையின் இன்னொரு பெயர்தான் வாரணம் என்று கூறுவோம். கணபதி, அதாவது யானை முகத்தை உடையவனை கணபதி என்கிறோம். ஸோ கணபதிக்கு முதல் பூஜை செய்ய வேண்டும், பிறகு மற்ற பூஜையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்த பாடல். செய்யப்பா அதன் பிறகு சுப்பிரமணியர் தீர்க்கமாய் அதன் பிறகு வைரவன்தான் செய்யப்பா அதன் பிறகு தட்சிணாமூர்த்தி சித்தி பெற்ற மூல சூட்சங்களாலே செய்யப்பா அஷ்டகன்மம் வாலை வாலை சிதம்பரத்தின் பதமாறி யாடு மூலம் செய்யப்பா தாக்கு நோக்காலே சிந்தை சிறப்பாக மௌனத்தில் சித்தியாமே. கணபதி பூஜை முடித்த பிறகு அடுத்து சுப்பிரமணியருக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சுப்பிரமணியருக்கும் பூஜை செய்து முடித்த பிறகு வைரவனுடைய பூஜை. வைரவன் என்றால் பைரவர் என்று கூறுவோம்.
பைரவருக்கும் பூஜை செய்து முடித்த பிறகு தட்சிணாமூர்த்திக்கும் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அடுத்து சித்தி பெற்ற மூல சூட்சங்களாலே செய்யப்பா அஷ்டகன்மம். நம் உடலில் சில சூட்சும சக்கரங்கள் இருக்கின்றன. அந்த சூட்சும சக்கரத்தின் வழியாக அஷ்ட கன்மங்களையும் செய்யப்பா என்று கூறுகிறார். அஷ்டகன்மம் என்றால் 8 விதமான கர்மங்களையும் செய்யுங்கள் என்று கூறுகிறார். வாலை வாலை சிதம்பரத்தின் பதமாறி ஆடும் மூலம், மூலாதாரத்திலே வாலை தாய் என்று நாம் கூறுகிறோம் அந்த குண்டலினி சக்தியை. அந்த குண்டலினி சக்தியானவள் மூலாதாரத்தில் வாலை தாயாக இருந்து முதுகுத்தண்டு வழியாக மேலேறி சகசிராதாரத்தில், அதாவது சிதம்பர நிலையை அடைவதையே இங்கு அகஸ்தியர் எம்பெருமானார் கூறுகிறார். செய்யப்பா தாக்கு நோக்காலே சிந்தை சிறப்பாக மௌனத்தில் சித்தியாமே. இவையெல்லாம் உனக்கு சித்திக்க வேண்டுமென்றால் சிறப்பாக மௌனத்தில் இருந்து சாதனைகளையும் செய்து சிந்தைகளையும் நன்றாக வைத்துக்கொண்டு, அதாவது நம்மளுடைய மனதையும் தெளிவாக வைத்துக்கொண்டு மௌனத்தில் இருந்து செய்யும்போது இவை அனைத்தும் சித்தியாகும் அப்பா என்று தன்னுடைய சீடரிடம் கூறுவதாக அகஸ்தியர் எம்பெருமானார் உரைக்கிறார். சிவாய திருச்சிற்றம்பலம்.